இப்ப பிசிஓடில பாத்தீங்க அப்படின்னா அவங்க எந்த ஸ்டேஜ்ல இருக்காங்க, எப்படி இருக்கான்றது அவங்களுக்கு தெரியாதுல்ல சார். அவங்களோ இல்ல பதட்டப்பட்டுக்குவாங்க. பிசிஓடில ஸ்டேஜஸ் நிறைய இருக்கு சார். எப்படின்னு அதுதான். கேட்டீங்கன்னா, ஏஜ் அட்டெண்ட் பண்ணி ஒரு 2, 3 இயர்ஸ்ல வர பிசிஓடி ஒண்ணு இருக்குது. ஓகே. அந்த ரிலேட்டட் ஓகே. சரிங்களா? மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் ஒண்ணு. குழந்தைலாம் பொறந்ததுக்கு அப்புறம் ஒண்ணு இருக்கு. ம், ம். சரிங்களா? சிலருக்கு 45 வயசுல ப்ராப்ளம் வருது. ம், ம், ம். 45 வயசுல. இது மாரி நிறைய வெரைட்டீஸ் இருக்கு. ஸ்டாப் ஆகுற ஸ்டேஜ்ல கூட. ஆமா. ஸ்டாப் ஆகுற ஸ்டேஜ்ல இருக்கு. ஸ்டாப் ஆகுற ஸ்டேஜ்ல நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றாங்க. இன்னைக்கு இப்போ இருக்கிற கண்டிஷன்ல. ம், ம். இப்போ 45 இயர்ஸ், 42 இயர்ஸ், 43, 47லாம் ஸ்டாப் ஆக போகுது அப்படின்னா கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கும். அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் என்கிட்ட வராங்க. நான் சொன்னேன் பயப்படாதம்மா. நத்திங் டு வொரி. கரெக்ட்டா இருக்கு. ஒரு பாடி வாஷ் எடுத்து 2, 3 மாசத்துல ஆட்டோமேட்டிக்கா என்னோட பிரச்சனை இல்ல. கிளியர். ம். பயப்பட வேண்டியதில்ல. பட் முன்னாடியே வந்துட்டாங்க அப்படின்னீங்கன்னா ரொம்ப சிம்பிளா பண்ணலாம் சார். ம், ரொம்ப ம். சிம்பிளா பண்ணலாம். அது அவங்க வரணும். கண்டிப்பா. வந்துட்டாங்க அப்படின்னா நம்ம பண்ணிக்கூடாது. இது ஈகோ இல்ல சார் இருக்கு. இது வந்து நிறைய பேர் இன்னைக்கு என்ன பண்றாங்க, மறைக்கிறாங்க வியாதிய. ம். மறைக்கிறாங்க. ஐயோ! அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையே. அப்புறம் நம்ம கேட்டதுக்கு அப்புறம் ஆமா சார். ம், நீங்க ம். சொன்னது கரெக்ட் சார். எதுக்கு? உடம்ப கரெக்ட் பண்ணிக்கோ. ம். மத்தெல்லாம் பண்ண தெரியுது. ருசியா சமைக்கிறாங்க. வெளிய போறாங்க. எல்லாம் பண்றாங்க. உடம்ப ஏன் பார்த்துக்க மாட்டேன்றாங்க? ம். அதையும் பார்த்துக்கோங்க. ஒரு ஒண்ணும் இல்ல. டெய்லி ஒரு 20 மினிட்ஸ் காலைல 10 நிமிஷம், சாயங்காலம் 10 நிமிஷம். அதுக்கு மேல வேண்டாம். எதுவுமே வராது நான் சொல்றேன் உங்களுக்கு. இப்ப நான் சொன்னேன் பாருங்க உங்களுக்கு மணி மந்திரம், ஔஷதம், யோகம், தியானம். யோகா பண்ணுங்க. யோகால எவ்வளோ டிசீஸ கிளியர் பண்ணலாம் தெரியுங்களா?